ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீட்லேயே நண்டு குழம்பு நல்லா ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் எவ்வளோ டேஸ்ட்டாக வைக்கலான்னு பார்க்கலாம். கடாயில் ஒரு 2 கரண்டி எண்ணெய் ஊற்றி ஒரு 4 வெங்காயம் கட் பண்ணி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் அளவு போட்டுக்கோங்க. அதுவும் நல்லா பச்சை வாசனை போன பிறகு ஒரு 3லேருந்து 4 தக்காளி, நான் பாதிக்கு பாதி எடுத்துருக்கேங்க. நீங்களும் ஒரு 4 தக்காளி கட் பண்ணி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் சோம்பு போட்டு நல்லா அதையும் கிளறி விட்டுக்கோங்க. கொஞ்சம் கிளறட்டும், நல்லா வதங்கட்டும். பாருங்கள், இப்போ வதங்கிடுச்சு. அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வதங்கிக்கிட்டு இருக்கு. தக்காளி கொஞ்சம் நல்லா மசிஞ்சிடுச்சு பாருங்கள். இந்த டைமில் நம்ம என்ன பண்ண போகிறோம், மசாலா ஐட்டம் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாத்தூள், அப்புறம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா லைட்டாக அடி பிடிக்கும். அதனால் நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிட்டேன். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாவும் சேர்த்து நீங்கள் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. பாருங்கள், நல்லா எல்லாமே மிக்ஸ் ஆகிடுச்சு. ஒரு கிரேவி டைப் மாதிரி இருக்குது பாருங்கள். இதை நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆற விட்டு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். போட்டுட்டு ஒரு 2 தேங்காய் பத்த சைஸில் தேங்காய் கட் பண்ணி போட்டு அதையும் போட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றி பட்டை, லவங்கம், கொஞ்சோண்டு சோம்பு தாளிப்புக்கு போட்டு நல்லா நல்லா பண்ணிவிட்டு நம்ம இப்போ அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட் எடுத்து ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுக்கலாங்க. பாருங்கள், நல்லா கொதிச்சிடுச்சு. இந்த டைமில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க நண்டு சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு மீடியம் சைஸ் நண்டு போல் தான் எடுத்திருக்கேங்க. ஏன்னா நீங்கள் நண்டு பெரிய நண்டு எடுத்தாலும் டேஸ்ட் இருக்கும், ஆனால் சின்ன நண்டில் இன்னும் நல்ல டேஸ்ட் இருக்கும். நான் நல்லா ஒரு மீடியம் சைஸ் நண்டு ஒரு 4 நண்டு போட்டிருக்கேன் க்ளீன் பண்ணி. கூடவே சாதமும் வந்து வெந்துருச்சு பாருங்கள். நல்லா சுட சுட சாதம், நண்டு குழம்பும் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ நல்லா திக்காகிடுச்சு. டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள்.